ஐயா இறந்ததுக்கு கூட என்னால வர முடியல. இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு என் புருஷன் சொல்லிட்டாரு. உயிரோட இருக்கும் போதே போக முடியலையே, செத்ததுக்கு அப்புறம் எதுக்கு போகணும்னு ஒரு வீம்பு வந்தது. என் புருஷன் மேல இருக்கிற கோவத்துல நான் வராம இருந்துட்டேன். நான் நினைச்சேன் அவர் பணமா போயிட்டாரு, நான் நடப்பணமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இதுவரை நான் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சேன். இப்ப நடக்கிறதையெல்லாம் கேள்விப்படுற போது நீயும் அப்படித்தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, நான் சந்தோஷமா இருக்கேன். மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லாம நம்மளை நாமே ஏமாத்திக்கிட்டு வாழ்ந்தது போதும் பொன்னி. அப்பா நினைச்ச மாதிரி ஆரம்பத்துல உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கும் ஆசை இருந்தது. சின்னையா, அதுக்கு குறுக்க இருந்தது எது? அந்தஸ்து, ஜாதி, கோழைத்தனம். நடந்தது நடந்து போச்சு. இந்த வீட்டிலேயே வளர்ந்த பனி, இந்த வீட்டு சூழ்நிலையும் பழக்க வழக்கமும் உன்னோட கலந்து போன பின்னால ஒரு புதிய சூழ்நிலையில உன்னால சந்தோஷமா வாழ முடியாது. இது யாரோட குற்றமும் இல்லை, இயற்கையினுடைய குற்றம். இப்ப கூட நாம 2 பேரும் நினைச்சா ஒரு புதிய வாழ்க்கை அமைச்சுக்கலாம். சின்னையா. ஆமா பொன்னி, அதுக்கு தைரியம் வேணும். பிடிக்காத புருஷனோட அல்லது மனைவியோட தினமும் சண்டை போட்டுக்கிட்டு நிம்மதி இல்லாம வாழ்றதை விட நாம விலகி போறது நிச்சயமா தப்பில்லை. ஏன்னா ஒரு விதத்துல அது அவங்களுக்கு நிம்மதி. இது என்னோட யோசனை தான், நான் உன்னை கட்டாயப்படுத்தல. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு நான் சென்னைக்கு போறேன். ஊருக்கு வெளியில அம்மன் கோயில் பக்கத்துல உனக்காக நான் காரோட காத்துக்கிட்டு இருப்பேன். உனக்கு இது நியாயம்னு பட்டா வா, இல்லைன்னா வேண்டாம். நான் எங்கேயோ போறேன், என்னமோ ஆகும். முதல் தடவையா குழந்தை சிறுனா கூட பெத்த தாய் தூக்கத்திலிருந்து முடிச்சுக்கணும். இது தொண்டையை பிச்சுக்கிட்டு அழுவுது, நீ முடிச்சுக்கிட்டே தூங்குற. நான் கவனிக்கல. எதான் கவனிச்சிருக்க? குழந்தைக்கு சரியா பால் கொடுத்திருக்கியா? என்ன குழந்தை சாப்பாடு போட்டிருக்கியா? இல்ல வீட்டை தான் நல்லா கவனிச்சிருக்கியா? உன் உலகம் தனி, உன் நினைப்பு தனி, உன் ஆசைகள் தனி, உன் கனவுகள் தனி. கல்யாணத்துக்கு முன்னாலேயே உன் குணம் தெரிஞ்சிருந்தும் நான் உன்னை கட்டிக்கிட்டேன். ஏன் தெரியுமா? எப்படியாவது உன்னை மாத்திட முடியுங்கிற நம்பிக்கை இல்லை. ஆனா நீ மாறவே இல்லை. என்ன உனக்கு பிடிக்கலன்னா கல்யாணத்துக்கு முன்னாலே சொல்லிருக்கணும். இப்படி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு என் கழுத்தை இறக்க கூடாது. பொருத்தம் இல்லாத நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சு விதி விளையாடுது. இனிமே இந்த நரகத்திலிருந்து நான் மேலவா முடியும்? கடைசியா சொல்றேன், ஒரு மனுஷனை தெய்வமாக்குறது பொம்பளைதான், மிருகமாக்குறது பொம்பளைதான். நீ என்ன தெய்வமாக்க வேண்டாம், மிருகமாக்கிடாத.
சர்வமங்கள மாங்கல்யே திவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராணி துர்பகே த்வம் ஜீவதரத சதம் சதமானம் பவதி சதாயம் புருஷः சதேந்திரியே ஆயுர் தேவேந்திரியே பிரதிஷ்டதி. பொன்னே பொன்னே அண்ணே, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இந்த குமரமுண்டாட்டி பொன்னி சுந்தரம் பையனோட ஓடி போயிட்டானே. குமரம் முன்னாடி பொண்ணி சுந்தரத்தோட ஓடிட்டானா? டேய், குமரமுண்டாட்டி ஓடி போயிட்டாலும் உனக்கு தெரியுமா? அப்படியா? இது என்னடா அநியாயமா இருக்கு? அடியே, உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன? சிதம்பரம் உள்ள மகன் சுந்தரம் இல்ல, பொண்ணிய கூட்டிட்டு ஓடிட்டானா? அப்படியா? ஐயோ! குடும்ப மரத்தை சூறையாடிட்டாளே சண்டாடி. ஏண்டி அழுவுற? அவன் எந்த சீமையில இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கண்ட துண்டமா வெட்டி போட்டு வரேன். இப்போ ஓடி போனது இந்த சின்ன கிராமத்துக்கும் இங்க இருக்கிற கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். நீங்க அவளை வெட்டி போட்டீங்கன்னா நாடெல்லாம் தெரிஞ்சு போகும். இன்னும் அவளோட பொண்டாட்டி ஓடி போயிட்டா, பெத்த அப்பனே மகளை வெட்டி கொன்னான்னு எல்லா விவரங்களையும் போட்ட ஓட பேப்பர்ல போடுவாங்க. நீங்க அவளை வெட்டி போட்டா அவளுக்கு ஏற்பட்டிருக்கிற கெட்ட பேர் போயிடுமா, இல்ல நம்ம குடும்பத்துக்கு பூர்வமான திரும்பி வந்துடுமா? நாம தெருவில் போயிட்டு இருக்கும் போது பண்ணி சேத்துல விழுந்து சேர நம்ம மேல பட்டா, அதுக்கு பதிலாக நாம சேத்துல விழுந்து பண்ணி மேல சேர்த்து வீச முடியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அவளை மறந்துடுறதா நல்லது. மறக்கிறதா? செத்துட்டா மாப்பிள. அவ உங்களுக்கு பொஞ்சாதி இல்ல, எனக்கு மகை இல்ல. தலைமுடிகிறோம். எவ்வளவு பெரிய வீடா இருக்கே. இங்க இருந்துதான் படிப்பு முடிச்சேன். இதான் பெட்ரூம். செல்லையா, சீக்கிரம் டிஃபன் ரெடி பண்ணு. மல்லி, அம்மா குளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. அடியே, வந்திருக்கிறது யார் தெரியுதா? நம்ம ஊரு பஞ்சாயத்து ஐயா விஸ்வநாதருடைய பொண்ணு. அடியாத்தே, அந்த தம்பி குமரம் பொண்டாட்டியா? ஆமா. அப்பேற்பட்ட புருஷனை விட்டுட்டு ஓடி வந்துட்டாளே, என்னால நம்பவே முடியலையே. இப்படி நல்ல குடும்பத்து பொண்ணுங்கெல்லாம் காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு படிதாண்ட ஆரம்பிச்சதுனாலதான் ஊர்ல மழையே இல்லாம போச்சு. பஞ்சமும் அக்கிரமும் வலுத்து போச்சியா. கழுத்துல போட்டிருக்காளே குமரன் கட்ட தாலி, அதை அறுத்தறிஞ்சிட்டு புது தாலி போட்டுக்குவாளோ? சொல்ல முடியாது. படிதாண்டி வந்தவ எதையும் துணிஞ்சு செய்வான். டிஃபன் சாப்பிடலாமா? பொன்னி, பொன்னி, ஒன்னும் பயப்பட வேண்டியதில்லை, எல்லாம் சரியாயிடும். நான் வரேன்.